எங்கள் அக்கா வந்து 10th ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கு இயர் விஜய் அவார்ட்ஸில் விஜய் கொடுத்த அவார்டில் திட்டுக்குடியிலேருந்து ஒரு அக்கா போனேன். அதை பார்த்துட்டு நானும் 10th அதிக மார்க் வாங்கி போகணுன்னு கோல் வச்சுருந்தேன். எங்கள் அம்மாவும் சரி நீ வாங்கினா நான் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. அதுக்கான எஃபர்ட் தூங்க மாட்டா, 11 மணி 12 மணிக்கு பார்த்து 4 மணிக்கு இருந்து ஸோ தூங்காமல் படித்து எஃபர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு ரிசல்ட் வரப்போ 492 மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் 3மே சென்டம் அண்ட் லாங்குவேஜில் 96. ஸோ எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பெரிய மார்க்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விஜய் அண்ணா அவார்ட் கொடுக்கறதுனால இன்னும் எங்களை மாதிரி ஜென்ரேஷன் மேலும் மேலும் வளர்ந்து நிறைய மார்க் எடுப்பாங்க நம்புறேன். தேங்க்ஸ் டு விஜய் அண்ணா டு கிவிங் திஸ் அவார்ட். சரி, அந்த உங்க ஃபேமிலியிலே உங்க அக்கா தான் வந்து அதிக மார்க்கை பீட் பண்ணணும்னு கண்டிப்பா நான் 8th போறேன். இப்ப இன்னும் 3 வருஷத்துல நான் எங்க அக்கா விட பீட் பண்ணி விஜய் அண்ணா கையால நான் கண்டிப்பா அவார்டு வாங்குவேன். வாங்குவீங்களா? அக்கா அப்புறம் 12th வாங்குவாங்களா? 12th வாங்குவாங்க. அதையும் நான் பீட் பண்ணி வாங்குவேன். வாங்கிடுவீங்களா? வாங்குவேன். சரி, ஓகே, தேங்க்யூ.